கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை? நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே நிழலாடும் விழியோடும் ஆடினானே. அன்று நிழலாடும் விழியோடும் ஆடினானே. என்றும் கண்ணில் நின்றாடச் சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி. என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுளின் திருத்தாள்களை கவியரசரின் வரிகளில் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எவ்வளவோ மேடைகள், எத்தனையோ நாடுகள் எல்லாம் பேசுகிறோம். எல்லா மேடைகளும் மன நிறைவு கொடுக்குமா அப்படின்னா இல்லை. உண்மையிலேயே மகிழ்வோர் மன்றம்ங்கிற தாண்டி மன நிறைவு தருகின்ற ஒரு மன்றமாக நான் இதை பார்க்கிறேன். இதனுடைய மதிப்புக்குரிய நிறுவனர்கள் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுக்கும் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் இயக்குநர்களாக விளங்கும் தா காளிதாஸ் அவர்களுக்கும் பா ஜான் கணேஷ் ஐயா அவர்களுக்கும், காப்பாளர்களான நா மோகன்ராஜ், தா சேர்மத்துறை, துரைராஜ், யோ செல்வின் ஆலோசகராக திகழக்கூடிய மா ஹரிகிருஷ்ண அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா, என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் வித்யா அம்மா இருக்காங்க, அந்த பக்கம் கலைவாணி. பேர் பொருத்தத்தை பார்த்தீங்களா எப்படின்னு? வித்யா கலைவாணின்னு ரெண்டு சரஸ்வதி தேவியருக்கு மத்தியில் விஜயலட்சுமியை உட்கார வைத்த இந்த மகிழ்வோர் மன்ற அமைப்பாளர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை பொழுது. எவ்வளவு பெரியவங்க வந்திருக்கிறீங்க, குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த டிஜிட்டல் யுகத்திலையும், டிவி செல்பேசிலாம் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இந்த யுகத்திலையும் இவ்வளவு சின்ன சின்ன குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டிமார்களுக்கும் முதற்கண் அவர்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வரணும். இந்த நிகழ்வுகளின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பயுமே நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த உலகத்தில் இல்லாத நிறைய சிறப்புகள் வாய்ந்தது நம்முடைய தமிழ் மொழி. காலந்தோறும் இந்த தமிழ் மொழி தன்னை காப்பாற்றிக்கொள்ள சிலரை தேர்வு செய்யும். அந்த மாதிரி தான் இந்த மகிழ்வோர் மன்ற நிர்வாகிகள் அத்துணை பேரையும் நான் பார்க்கிறேன். அவங்க செய்யக்கூடிய இந்த சேவைக்கு மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த ஊர் கோவில்பட்டி மண் சாதாரணமான பூமியா இது. எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இங்கிருந்து போயிருக்கிறாங்க. கு அழகிரிசாமி ஐயாவாகட்டும், கி ராஜநாராயணன் ஐயா, இப்படி இந்த மண் தந்த மைந்தர்கள் பல பேர், 2 பேருமே சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்கும் போது உங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய நீங்களும் இவ்வளவு தமிழாற்றல் மிக்கவர்களாக விளங்குறதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் செண்பக வள்ளி தாயார் உடனுரை பூவனநாதர் சுவாமி திருவடிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். மக்களே, நம்முடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப இனிமையானது. என்ன இனிமையானது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு குழந்தை அழகாக இங்கே வந்து சொன்னார், கவியரசருடைய வரிகளில், சிறகுகள் தரும்போது பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைக்கும் போது சுமப்பதும் வாழ்க்கைன்னு. எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். இவ்வளோதான். ஒரு நாளே ஒரு 24 மணி நேரத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னா சரிபாதி பகலும் இரவும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் மட்டும் நமக்கு இருக்கும்? எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நம்பிக்கையாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் கவியரசரின் வரிகளில் சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஔவையார்கிட்ட கேட்டாங்க, எது இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது அப்படின்னு. ஔவையார் சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படிங்கிறாங்க. ஏகாந்தம்னா நம்ம அப்படியே தனியாக அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப இனிமையானதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கும்.
கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தொலைபேசி, தொலைக்காட்சி, இன்னும் சொல்லப்போனால் அந்த மின்சாரமெல்லாம் இல்லாத நாட்களெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அப்போ அமைதியாக சும்மா நம்ம உட்கார்ந்து நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன், எனக்கு கூட இருந்தது என்னுடைய காலங்களில். ஆனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை, சும்மா இருக்கிறதே இல்லை. நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா, ஒரு ஆசிரியராக நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எந்த குழந்தையும் சும்மா உட்கார்றதே இல்லை. ஒரு கையில் ஒரு ஃபோன் வேணும், இல்லை தொலைக்காட்சியை பார்க்கணும், இல்லை தூங்கணும். அந்த சிந்தனை அப்படிங்கிறது தனித்து விடப்படும் போது தான் நமக்கு வரும். அதில் பிறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் தான் வாழ்விற்கான வழிகாட்டியாக அமையும். அதனால தான் ஔவையார் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னாங்க. அடுத்து சொல்கிறாங்க, அதனினும் இனிது ஆதியை தொழுதலாம். ஆதியான இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வணங்குறது ரொம்ப இனிமையானதான். அதை விட இனிது என்ன தெரியுமா, அறிவினர் சேர்தலாம். உங்களை மாதிரி அறிவானவங்க கூட சேர்ந்து செலவிடக்கூடிய நிமிடங்கள் ரொம்ப இனிமையானதுன்னு ஔவையார் சொல்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, அதை காட்டிலும் ஒரு இனிமை இருக்கான். இந்த அறிவினர்கள் என்ன பேசுனாங்கன்றத நினச்சி பார்க்கக்கூடியது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு இந்த குழந்தைகள் சொன்ன விஷயங்கள், நம்ம செவியில் விழுந்து செவிக்கு உணவான விஷயங்கள், இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதைத்தான் இந்த நிகழ்வினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். நம்முடைய மொழி இருக்கு இல்லையா, ரொம்ப விசேஷமானது. நம்ம மொழியே ஒரு இசை மொழி தான். இயல்பாகவே நமக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும். இயல், இசை, நாடகத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது மியூசிக் தான். ஸோ இதை தான் வந்துட்டு கவியரசு என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ஔவையார் இனிது இனிதெல்லாம் வகைப்படுத்துனாங்களோ அதே மாதிரி புதியது என்ன அப்படின்னு கவியரசர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், புதியது என்ன தெரியுமா, பாடல் என்றும் புதியது அப்படிங்கிறாரு. பாட்டு தான் ரொம்ப புதுசாக, எத்தனை வாட்டி ஒரு பாட்டை பாடினாலும் ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அது எப்படி, பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொளி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவளிக்கும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். இந்த பாட்டு கேட்கறதுக்கு இன்பமா இருந்தா நீங்க கை தட்டலாம், பயப்படாம தாராளமா. ஆனா பாருங்க, இன்றைக்கு 2025 இந்த பாட்டை பாடுறேன்னா, இந்த பாட்டு எப்ப வந்ததுன்னா 1945, சுதந்திரமே கிடைக்கல அப்ப மீரான்ற ஒரு படத்துல வந்த பாட்டு. மியூசிக்குங்கிறது அவ்வளோ புதுசு, நம்ம எப்போ கேட்டாலும் நமக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டது தான் இந்த இசை. இதில் சொல்கிறாங்க பாருங்க, காட்டு விலங்குகள் கூட மயங்குமா. காட்டு விலங்கே மயங்கும் போது மனுஷங்க நம்ம மயங்க மாட்டோமா இசைக்கு? இதை தான் பாரதி சொன்னார், காட்டு விலங்கறியும் கை குழந்தை தான் அறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம மயங்கிறதுல என்ன விசேஷம் இருக்கக்கூடியது? இப்படி நம்ம மொழியே இசை மொழியால் இருக்கிறதுனால பொதுவாக நம்ம தமிழர்களுக்கே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதையும் அந்த இசையை கொஞ்சம் நல்ல விஷயங்களோட, நல்ல தமிழோட, நல்ல கருத்துக்களோட கொடுக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு விருந்தாக நமக்கு அமையும் இல்லையா? அப்படிதான் நமக்கு வரமாக வந்து வாய்த்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் நம்முடைய தமிழ் சமுதாயம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இளங்கோ, வள்ளுவன், பாரதி வரிசையில் நமக்கு வரமாக வந்து வாய்த்தவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்களும். தான் பிறந்த சிறு கூடல் பட்டியவ பாடல் பட்டியாக மாற்றிய பெருமைக்கு உரியவர் கண்ணதாசன். வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே நிறைய நேரங்களில் சோதனைகள் வரும், மனசு ரொம்ப சோகமாயிடும். அப்போல்லாம் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த ஒரே ஒரு பாட்டு தான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. நமக்கு நிறைய நேரத்தில் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் தோணும்ல. சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிற ஒரு உளவியல் நிபுணர், அவர் தான் உளவியலோட தந்தை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணம் ஒரு செகண்ட் தான் ரொம்ப அதிகமாக பீக்கில் இருக்குமா. அந்த நிமிஷத்தை கடந்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணம் நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நமக்கு ஏதாவது தோன்றுச்சுன்னா
வாழ்க்கை மேலே விரக்தி ஏற்படும் போது கேட்கறதுக்குன்னு ஒரு அருமையான பாடல் இருக்குங்க. இந்த பாட்டு நமக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய ஜெயிச்சவங்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கிய பாடல். காவிய கவிஞர் வாலி இருந்தார் இல்லையா, அவர் சாதாரணமாக இத்தனை உயரங்களை அடையலை. ஒரு முறை அவர் என்ன செய்கிறாரு, சினிமாவில் பாட்டு எழுதி எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி சென்னைக்கு சென்றிருந்த சமயம் அவருக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. இந்த காலம் மாதிரி அப்போ யூடியூபோ இல்லை நம்முடைய திறமையை வெளிப்படுத்த இந்த மாதிரி அருமையான மேடைகளோ அப்போ கிடையாது. போராடுறாரு, ஒரு அறையில் தங்கி இருந்து அங்கே இருந்து வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் சோர்ந்துடுறாரு. மனுஷன் தானே எல்லாருமே. அப்போ என்ன பண்ணுறாரு, திரும்ப ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ண போது மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் ஒருத்தட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. நீ எவ்வளோ நாளைக்கு பாட்டு எழுதுறேன்னு நீ வாய்ப்பு தேடிட்டே இருப்ப, பேசாமல் ஊருக்கு வா, இங்கே மதுரையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறேன், இங்கே வந்து அந்த வேலையில் சேர்ந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரும் போகலான்னு முடிவு பண்ணி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டாருங்க. அன்றைக்கு அவருடைய அறையில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வர்றார். அவர் யாருன்னா பின்னணி பாடகர் திரு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அந்த அறையில் அவரும் வாலி ஐயாவும் தான் தங்கி இருக்கிறாங்க. இவர் வந்த உடனே என்ன எங்கே கிளம்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வாலி ஐயா சொல்கிறாங்க, ஊருக்கு போகலான் இருக்கேன், நான் எவ்வளோ நாள் தான் இப்படி நான் வாய்ப்பு தேடி அலைவேன் அப்படின்னு சொன்ன போது, சரி அதை விட நீ என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் போச்சு, என்ன பாட்டு அப்படின்னோடனே கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டு தான் பாடிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. என்ன பாட்டு பாடி காமி அப்படின்னு வாலி ஐயா கேட்குறாங்க. அப்போ பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுறாரு. இந்த பாடலை நீங்கள் பெண் குரல்ல நீ கேளுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான பாட்டு தான். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடல் தான் அது. சரி, இந்த முதல் சரணத்தில் தத்துவமாக சொல்கிறாரு, வாழ்க்கைனா 1000 இருக்குங்க. இது எல்லாருமே நமக்கு சொல்கிறது தானே, வாழ்க்கைனா 1000 இருக்கும், எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது. சரி விடு, எப்படி நீ வருத்தப்பட்டுட்டே இருந்தால் அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமான்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் கவியரசு அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் அதுக்கு அடுத்த சரணத்தில் நமக்கு சொல்கிறார். எப்படி நம்மளை திடப்படுத்திக்கணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடலை விட நம்ம போய் யார்கிட்டையும் ஆறுதல் தேடி போக யாராவது மருத்துவர் தேவையா என்ன? எவ்வளோ அழகா நம்முடைய கவியரசு அவர்கள் ஒரே பாட்டில் சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த பாட்டு. இவ்வளவு அருமையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போனவர் தான் கவியரசு கண்ணதாசன். யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக ஒரு மனிதனால் இவ்வளவு யோசிக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் கூட எவ்வளவு திடமான ஒரு மனது பாருங்க. இந்த நிமிஷம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, உடனே நம்ம யோசிச்சு பார்த்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கல்லூரி படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லுவோம். என் அம்மா கிட்ட இருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லுவோம். அதெல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் பார்ப்போம். யாராவது இன்றைக்கு
இந்த நிமிஷம் இந்த உலகத்திலே நான் சந்தோஷமா இருக்கேன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம். நம்ம சின்ன பிள்ளையில இருந்தப்போ கூட நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதை கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அது எப்பேற்பட்ட நிமிடம்னு நமக்கு தெரியுது. இதை தான் நமக்கு இந்த பாடல்ல கவியரசு சொல்றாரு. ஒரு நிமிஷமும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நண்பர்களே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்றைக்கு இவ்வளவு அழகா ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து ரொம்ப செவிக்கு உணவு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுவைத்து கொண்டு நம்முடைய தாய் தமிழை ரசிச்சுட்டு இருக்கிறோம். இதே நேரம் இதே பூமியில வாழக்கூடிய 60% மக்கள் உணவில்லாம இருக்காங்களாம். அவங்களுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு கூரை இல்லை, தலைக்கு மேலே சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, உடுத்திக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை. ஆனால் கடவுள் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை நம்ம வைத்து கொண்டு நாம் முன்னேறது தான் நமக்கு ஊக்கம் தருவதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவங்க எல்லாரும் பதிவு செய்கிறாங்க, கவியரசரும் பதிவு செய்கிறார். நம்ம மனுஷங்களுக்கு மொத்தம் ஒரு 8 இமோஷன் இருக்குன்னு தொல்காப்பியம் சொல்லுது. இப்போ சமீபத்தில் இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற அறிஞர்கள் 9 இமோஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு? தொல்காப்பியத்தில் எண்வகை மெய்ப்பாடுகள்னு கோபம், அழுகை, இழிவரல் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாரு. கண்ணீர், சந்தோஷம், துக்கம், அது இதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் இந்த கண்ணீர் இருக்குல்ல, அழுகை, அதை நான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். வலியால் அழுறதுக்கும் சந்தோஷத்தில் அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யாராவது சந்தோஷத்தில் அழுதுருக்கீங்களா? வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிடம், உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சாதிச்சிருப்பாங்க, இல்லை உங்களுக்கு பிரியமானவங்களுக்காக சிந்தக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கவியரசு ஒரு பாட்டில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று மலர்ந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் தாண்டி நம்ம வாழ்றோமா? ஒரு சின்ன வசதி குறைஞ்சா கூட நமக்கு வாழ முடியறதில்ல. ஒரு கொஞ்ச நேரம் மின்சாரம் போச்சுல, கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம எவ்வளவு தொந்தரவுக்கு ஆளாயிட்டோம்ல. கொஞ்ச நேரம் கரண்ட் போச்சுன்னா நமக்கு தாங்க முடியல. அந்த காலத்தில் கரண்ட்டே இல்லை. தொல்காப்பியம் எழுதினப்ப, திருக்குறள் எழுதினப்பெல்லாம் கரண்ட்டே இல்லை. சிலப்பதிகாரம் எவ்வளோ அழகான்ற குழந்தைகள் பேசினாங்க. அப்படி வாழ்ந்தாங்கல்ல நம்ம முன்னோர்கள். எது வசதி அப்படிங்கிறத நம்ம மனம்தான் முடிவு பண்ணணும். இந்த பாடல்ல அடுத்த சரணத்தில் சொல்றாரு பாருங்க கவியரசர், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். எப்படிங்க? மனசு இருந்தா ஒரு பறவையோட கூட்டில் மானும் வசிக்கலாமா? ஆனால் அதுக்கு என்ன தேவை? மனம். இந்த மனம்ங்கிற விஷயம் ரொம்ப பொல்லாதது. மனுஷங்களுக்கு மட்டும்தான் அது இருக்குது. அதனால தான் நமக்கு மனுஷன்னு பேராம். இந்த மனசு மட்டும் நம்ம நம்பிக்கையோட ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம்னா நம்மளால எப்படி வேணா வாழ முடியுமா? அதை தான் சொல்கிறாங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு கவியரசர் சொல்றார். நண்பர்களே, இப்படி அடுத்தவங்களுக்காக அழுகிற கண்ணீர் அவ்வளவு கனமானதான். அதுவும் ஆண்களுடைய கண்ணீர்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. பெண்கள் கூட எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவோம். ஆண்கள் எப்போவாச்சும் தான் அழுவாங்க. ஆண்களுடைய கண்ணீருக்கு அடர்த்தி அதிகம்னு ஒரு கவிஞன் எழுதினார். அப்படி அந்த கண்ணீரோட சிறப்பை கூட நம்ம பெரியவங்க எப்படிலாம் அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சரி, பிறருக்காக அழுதா யார் அழுதாலும் அவன் பெரிய தலைவன்னு சொல்கிற அதே கவியரசர் இன்னொரு பாட்டில் காதலுக்காக அந்த கண்ணீரை சொல்கிறார்.
காதலும் ஒரு வித நம்பிக்கை தானே. ஒரு நம்பிக்கையான ஒரு துணைவன் துணைவி நம்ம கூட இருந்தா எதை வேணாலும் நம்ம ஜெயிக்க முடியுங்க. இப்போ இன்றைய காலத்துல தொடர்பு கொள்றதுக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கு. இப்போ உங்க கணவர் வெளியூர்ல இருக்கிறாரு, இல்ல மனைவியை பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னா நினைச்சா உடனே ஒரு ஃபோன் பண்ணி நம்ம பேச முடியும். அந்த காலத்துல அப்படி கிடையாதுங்க. அந்த காலத்து திரைப்படங்கள்லாம் நீங்க இந்த குழந்தைகளுக்கு காட்டணும். ஒரு கணவரை பிரிந்திருக்கக்கூடிய மனைவி ஆகட்டும், மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய கணவன் ஆகட்டும், எவ்வளவு நம்பிக்கையில அவங்க காத்துட்டு இருந்திருப்பாங்க. ராமாயணத்துல கூட ராமன் கடவுளாக இருந்தாலும் சீத்தைய ராவணன் தூக்கிட்டு போன பிறகு அந்த பெண் அசைவில்லாத நம்பிக்கையோட காத்திருந்தா இல்லையா? அதுதான் அன்பு. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. இப்படிதான் ஒரு பெண் தன்னோட கணவனை ரொம்ப நாள் பிரிஞ்சிடுறாங்க, சீக்கிரம் சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அழகான ஒரு பாடலை கவியரசர் கொடுத்திருப்பாரு. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. பிரிஞ்சிருக்கிற கணவனை சந்திக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அவரை சந்திக்கிற வரைக்கும் நான் என்னோட எண்ணங்கள்லயே பாலம் அமைச்சு அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் நினைச்சு பார்த்துக்குவேன்னா அந்த பெண் சொல்றா. அடுத்து பாருங்க, இத்தனை காலம் பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு அவரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவாங்களாம். இதுதாங்க நம்ம கல்ச்சர். இன்னைக்கு பார்க்கும் போதெல்லாம் நம்ம அணைச்சிக்கிறோம்ல, அது நம்ம கல்ச்சர் இல்லை. யாரை பார்த்தாலும் இரு கை கூப்பி வணங்குவது நம்முடைய கல்ச்சர். அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த பாடல்லையும் கவியரசர் அதை தான் சொல்றார். சரி, இப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இந்த பெண் அடுத்த நிலைக்கு போறா பாருங்க. அவரை பார்த்த உடனே நான் எப்படி ஃபீல் பண்றது, பார்த்தாச்சு கணவரை, நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும். அதாவது இப்போ இல்லை, இப்போல்லாம் உடனே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் வந்துடுது, வீடியோ காலில் பார்த்துறாங்க. அந்த காலத்தில் நிறைய பெண்கள் கணவரையே பார்த்ததில்லை. எங்கள் பாட்டிலாம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணாங்களாம். ரொம்ப வருஷம் சந்தோஷமாகவே வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் வாழ்கிற பூமி இது. அப்படி தன்னோட கணவர் பிரிஞ்சிருந்த கணவரை முதல்ல பார்க்கும்போது நான் என்ன பண்ணணும், முதல்ல பார்க்குற பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு முகத்தை மறைச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. சேச்சா, முறைப்படி மனம் செய்த கணவர் முன்னாடி எப்படி வெட்கம் வரும் அப்படின்றாங்க. முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா, பரம்பரை நாணம் தோன்றுமா. எவ்வளவு அழகு பாருங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் யார் கொடுக்க முடியும்? அடுத்த சரணத்தில் சொல்றாரு, இந்த கண்ணீருங்கிற விஷயம் எங்கேயும் வருது. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து ஒருத்தரை சந்திக்கும் போது அழுதா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். நீண்ட காலம் பிரிந்த ஒரு நண்பனை பார்க்கும்போது, ஒரு தோழியை பார்க்கும்போது, ஒரு சகோதரனை பார்க்கும்போது, ஏன் நம்மளுடைய கணவரையே பார்க்கும்போது நம்மளை அறியாம கண்ணில் இருந்து தண்ணி வரும்ல, அந்த தண்ணி, அந்த கண்ணீருக்கு இருக்கக்கூடிய அந்த அர்த்தம்ங்கிறது எந்த மொழியிலையும் இருக்காது இல்லையா? இதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு வள்ளுவர் சொன்னார். இப்ப சொல்றாங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அழகு பாருங்க, பிரிஞ்சவங்க சேர்ந்தா அழுதா நிம்மதியா இருக்குமா. அதுக்கடுத்த கட்டம், பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் காதல் சன்னதி, அதுதான் தெய்வத்தின் சன்னதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. இந்த கண்ணீர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை வேற எந்த பாட்டு கொடுக்கும் நமக்கு? ஒரு முறை கவியரசர் கிட்ட கேட்டாங்க, கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு.
இப்போ ராமாயணத்தில் கூட கம்பர் ஒரு இடத்துல பிரகலாதன் இரண்யகசிபியோட கதையில் சொல்லுவார்ல, பிரகலாதன் கிட்ட அப்பா கேட்குறாரு, கடவுள் எங்கே இருக்கிறார் உன்னோட கடவுள்? தூணிலையும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார்னு சொல்லும்போது, இந்த தூணில் இருக்கிறாரா அப்படின்னு உடைக்கும் போது அதுக்குள்ளே இருந்து நரசிம்ம அவதாரமான விஷ்ணு பகவான் வந்ததாக நம்ம படிக்கிறோம். இப்போ கூட அது தொடர்பாக ஒரு படம் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா? இந்த காலத்து குழந்தைங்க எவ்வளோ அப்டேட்டட் பார்த்தீங்களா? நல்லா பிடிச்சிருந்ததா? வெரி குட். நல்லா கிளாப் பண்ணுங்க அந்த குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும், சரியா? நம்முடைய புராண இதிகாசங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்டா. வெரி குட். இப்படி சொல்கிறாரு இல்லையா? இதே மாதிரி கவியரசர்கிட்ட கேட்டாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பாசமுள்ள பார்வையில் கடவுள் இருக்கிறாராம். யார் ஒருத்தர் பாசமான நோக்கில் பார்க்கிறாங்களோ அந்த பார்வையில் கடவுள் இருக்கிறாரு. அவர் எங்கே குடியிருக்கிறார் தெரியுமா? கருணை உள்ள நெஞ்சில் குடியிருக்கிறாராம். கருணை யாரிடம் இருக்கோ, எந்த நெஞ்சத்தில் இருக்கோ அதில் கடவுள் இருப்பாராம். இன்னைக்கு கருணைங்கிறது கிழங்கோட பேரில் மட்டும்தானே இருக்குது அதிகமாக. யார் மனசில் கருணை இருக்குது? இன்றைய காலம் எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு விபத்தை பார்க்குறோன்னா அந்த காலத்தில் நல்ல கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். ஒருத்தர் சும்மா சைக்கிள்லேருந்து தவறி விழுந்தா கூட 10 பேர் ஓடி போய் தூக்குவாங்க. ஒரு அம்மா வேகமாக வந்து தண்ணி கொடுப்பாங்க. ஐயோ என்னப்பா ஆச்சு, உட்காருப்பா அப்படின்னு யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் அரவணைப்பாங்க. இன்றைக்கு யாராவது விழுந்துட்டா உடனே செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? யோசிச்சு பாருங்கள். எப்படிப்பட்டது நம்முடைய தமிழ் சமூகம்? அறம் வழி வந்தவங்க நாம, அறத்தையே ஒரு கண்ணாக வைத்து இன்னொரு கண்ணை வீரமாக வைத்து வாழ்ந்தவங்க நாம. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். கவியரசு சொல்றாரு, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான்னு. குழந்தைங்க இருக்காங்கல்ல, எவ்வளோ அழகா இன்னைக்கு வந்து பேசுனாங்க. அவங்கள தான் தெய்வம்னு அந்த பாட்டில் சொல்றாரு. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோட நிறுத்தலைங்க. இந்த பாட்டு முழுக்க அவ்வளோ விஷயம். வேற எதில் தான் இருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூக்கள் தருகிற மனத்தில் இருப்பாராம். ஒரு குயில் பாடுதுன்னா அந்த குரல்ல இருப்பாராம். மழை பெய்யுதுல அந்த மேகத்தில் இருப்பாராம் கடவுள். ஒவ்வொரு மரமும் கொடியும் தரக்கூடிய கனிகள்லாம் இருப்பாராம், சுவையில் இருப்பாராம். எவ்வளோ அருமையான சிந்தனை பாருங்க. நம்ம எங்கெங்கேயோ தேடி அலைகிறோம். இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிறாரு கவியரசர் நமக்கு. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். சொல்லிட்டாரா? இதோட முடிச்சிருந்தா சாதாரண கவிஞர். அடுத்த ஸ்டான்ஸால போறாரு. இதெல்லாம் இறைவன் இன்னும் இருக்கிறாருன்றத ஆழமா சொல்றாரு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. குழந்தைகளே, குறிப்பாக உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு புத்தகங்கள் படிச்சு நீங்க அறிவை பெருக்கிறீங்களோ அதுதான் இறைவன். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. அடுத்து, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பொது நலனுக்காக வழங்கக்கூடிய செல்வம். இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்குது, சந்தோஷமா நம்ம கேட்கிறோன்னா இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் நின்று பொருளுதவி செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களும் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களும் உள்ளிட்ட நம்ம இயக்குனர்கள், காப்பாளர்கள், ஆலோசகர்கள்னு எத்தனை பெருமக்கள் இதுக்கு பின்னாடி உழைச்சிருப்பாங்க. அதுல இறைவன் இருக்காராம். பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம். இதெல்லாம் கூட நம்ம பின்பற்றிடலாம். அதுக்கடுத்து முக்கியமா ஒன்று சொல்றாரு, இதை நீங்களே யோசிச்சு பாருங்க, இதை நம்மளால பின்பற்ற முடியுமான்னு. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். பிறர் உயர்வில் நம்ம இன்பம் அடைவோமா? நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கினா நம்ம சந்தோஷப்படுவோமா?
இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா, மேடம் அழகாக சொன்னாங்க, தீபாவளிக்கு உங்களை விட ஒரு 1000 ரூபாயில் இல்லை 100 ரூபாயில் அதிகமாக புடவை எடுத்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷப்படுவோமான்னு தெரியல. ஆனால் பிறருடைய உயர்வு, அவங்க ஒருத்தங்க உயர்ந்து போகும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறோம்ல, அதில் கடவுள் இருக்கிறாராம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இப்படி ஒரு அழகான பாடலையும், அந்த காலத்து பாடலாக இருந்தால் கூட ரசித்து கை தட்டின அந்த மாணவிக்கு என்னுடைய வாழ்த்து. உண்மையிலேயே பெரிய உயர்வான எண்ணம் மிக்க குழந்தைகள் உங்கள் ஊர் பிள்ளைங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இப்படி குழந்தைகள் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. உண்மையிலே என்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பான குழந்தைகள் இருக்கிறாங்க. சரி, கவியரசர் இப்போது எதில் தான் கடவுள் இருந்துட்டான்னு சொன்னார்ல, ஒரு பாட்டில் நினைக்கிறதெல்லாம் நடந்து போச்சுன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பாட்டில். ரொம்ப அழகாக, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடப்பதையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், கடவுள்னு எங்கே இருக்குது? நம்ம சாமி கும்பிடுவோமா? கடவுள்கிட்ட போய் கேட்குறதே நமக்கு என்ன வேணும்னு தானே கேட்குறோம், ஒரு தேவைக்கு தானே நம்ம சாமி கும்பிட்றோம். அப்போ நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா எப்படி கடவுள் இருப்பார்? அதே மாதிரி நடந்து முடிஞ்சதுலேயே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மனசில் அமைதி இருக்காது அப்படிங்கிறார். இப்போ அமைதி வேணும்னா என்ன பண்ணணும்? நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகள் எதுவானாலும் தூக்கி போட்டு, இந்த நிமிஷம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், இந்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்கோம், இந்த நிமிஷம் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நம்பிக்கையாக வச்சு முன்னேறி போகணுன்றதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அப்படின்னா என்னன்னா, கடவுள் ஒரு விஷயத்த உனக்கு வேண்டான்னு முடிச்சிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு, விட்டுரு. அதோட கிடைக்காம போனதையே நினச்சி வீட்டில் எண்ணி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ ஆகணும்னு யோசிச்சிருப்போம். இன்றைக்கு யோசிச்சு பார்த்தா நம்ம சின்ன வயசில் என்ன ஆகணும்னு நினச்ச எல்லாரும் அப்படி ஆயிருக்கோமா? நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டு பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்க்கை எங்கே போகுது, எந்த மாதிரி அந்த வாழ்வு நம்மை எந்த பயணத்தில் கொண்டு போகும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நான் முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை. மழை பெய்யாத நாளில் கூட ஒரு டீச்சர் மஞ்சள் கொடையோட அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்களாம். இப்படி தான் அந்த கவிதை துவங்குது. அந்த டீச்சர் கேட்டாங்களாம், படித்து முடித்ததும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு. எல்லா ஆசிரியர்களும் கேட்போம், இல்லை மேம் நம்மளும் கேட்போம் தானே, நிறையா சாரும் கேட்டிருப்பாங்க, என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. இது தொடர்பான ஒரு கவிதை பாருங்கள். அப்படி அந்த டீச்சர் கேட்குறாங்க, படித்து முடித்ததும் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்ட உடனே, முதல் பெஞ்சை விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேரிடுகிறது. அப்படிதானே பெண்கள், நான் டாக்டராவேன் அப்படி இப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு ரேஷன் கடையிலையும் இன்னைக்கு நிறைய பெண்கள் தலையில் சீப்பை வச்சுட்டு மறந்துடுவோம்ல, அதை தான் அதில் பதிவு செய்கிறாங்க. அப்படி தான் அவங்க 2 பேரையும் அவர் பார்த்தாராம். அடுத்து இன்னொரு கேரக்டரை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஜினியர் ஆக போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து விட்டு பட்டு தறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை நான் பார்த்துப்பேன். கடைசி பெஞ்ச் CN ராஜேஷ் சொன்னபோது எல்லாரும் சிரித்தார்கள். இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண் உயிரியலை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன்,
என்று சொல்லி, ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி எங்களை ஆச்சரியத்தில் தள்ளிய அகஸ்டின் இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியராகிவிட்டான். அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. நான் முத்துக்குமார் சொன்னாராம், அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் இன்று திரைப்படத்திற்கு பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ யாரு தான் சொன்னபடி ஆயிருக்காங்க அப்படின்னா, வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் என்ன ஆகும்னு சொன்னோம், இவர் மட்டும் சுரேஷ் மட்டும் சொன்ன மாதிரியே ஆசிரியர் ஆயிட்டாருன்னு ஒரு நாள் அவரை சந்திச்சப்ப கேட்டாராம், நினச்ச வேலையை செய்கிற மாப்பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அந்த கவிதை இப்படி நிறைவுறுகிறது நண்பர்களே. சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து கொண்டு என் நண்பன் சொன்னான், படித்து முடித்து என்ன ஆக போகிறாய் என்று நான் யாரிடமும் கேட்பதே இல்லை என்று. சரி, இந்த கவிதை என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவருக்கும் பெரிய ஒரு மனநிறைவு இருக்கிற மாதிரி தெரியலை. என்னென்னவோ சொன்னேன் அப்படின்னு சொல்லி, என்னென்னவோ ஆவேன்னு சொல்லி அது ஆகாமல் போனவங்க சந்தோஷமா இல்லையானா இல்லை, அதில் ஒருத்தர் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. ஆக வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியாது, என்ன செய்கிறோமோ அதை சிறப்பாக செய்யணும். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தபோது இதே மாதிரி பள்ளிக்கு சென்று படித்து கொண்டிருந்த போது ஆசிரியர் இதே கேள்வியை அவர்கிட்டையும் கேட்டிருக்காரு. பாருங்க, யாருமே இந்த கேள்விக்கு தப்பிச்சு வர முடியாது. பள்ளிக்கூடத்தில் போய் படித்தவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஆசிரியர் கேட்டாங்களா, என்ன ஆக போறீங்க அப்படின்னு. ஒருத்தராக எந்திரிச்சு இதே மாதிரி மருத்துவர், என்ஜினியர்னு என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் எழுந்தாராம். நீ என்னப்பா ஆக போற அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாங்க. இவருக்கு ரொம்ப நாளாக அவங்க தெருவில் குதிரை வண்டி ஓட்டுறவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை கிரேஸ். அவர் சொல்கிறாரு, நான் குதிரை வண்டி ஓட்டுறவனா ஆவேன் அப்படின்னு சொன்னாராம். ஆசிரியர் சொன்னாராம், அப்படியா, நல்ல விஷயந்தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் உன்னுடைய எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். சுவாமி விவேகானந்தருக்கு ஒரே குழப்பம், ஏன் அப்படி சொன்னாங்க, குதிரை வண்டி ஓட்டுறது உயர்வான வேலை இல்லையா அப்படின்னு யோசிச்சபடி வீட்டுக்கு போனாராம். அவர்களுடைய தாயார் புவனேஸ்வரி அம்மார் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு என்ன ஆக போகிறேன்னு எல்லாரும் கேட்டாங்கம்மா. எல்லாரையும் ஆசிரியர் கேட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு பதிலை கூறினார்கள். நான் குதிரை வண்டி ஓட்டுவேன்னு சொல்லும்போது ஆசிரியர் கொஞ்சம் உயர்வான எண்ணத்தை வச்சுக்கோன்னு சொன்னாருமா, அது தவறா, ஏன் அப்படி சொன்னாருன்னு கேட்டாங்களாம். அதற்கு அவங்க அம்மா சொன்ன பதில் இன்றைக்கு அனைத்து பெற்றோர்களும் அவசியம் தெரிஞ்சுக்க வேணும். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள் சிந்தனைக்கே விட்டுறேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே பூஜை அறைக்குள்ளே போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அது என்ன படம்னா, கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக உட்கார்ந்து தேர் ஓட்டுற படம். பின்னாடி இருக்கிறது அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டுற படத்தை கொண்டு வந்து அம்மா காமிச்சு, நீ குதிரை வண்டி ஓட்டுறவடா ஆகணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லை கண்ணா, ஆனால் இந்த படத்தை பார்த்தியா, இதில் வர்ற கிருஷ்ண பகவான் எப்படி சாரதியாக திகழ்ந்தார், அது போன்ற சாரதியாக நீ உயரணும்னு சொன்னாங்களாம். நண்பர்களே, இந்த உலகத்தில் எந்த வேலையும் தாழ்வு உயர்வுலாம் கிடையாது. இன்றைக்கு எல்லா வேலையும் அவரவர் சரியாக செய்கிறதுனால தானே நம்ம இந்த நிலையில் நிற்கிறோம். நம்ம போட்டிருக்கிற துணி நம்மளே நெய்யலையே இல்லையா, நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம விளைவிக்கலை. அப்போ எல்லாரும் அவரவருடைய வேலையை மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் செஞ்சால் இந்த உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இல்லையா. இதை தான் கவியரசு அதிகபட்சமாக எல்லா பாடல்களையும் பதிவு செய்கிறார், நம்பிக்கையான பாடல்களில். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது இல்லையா. இப்படிப்பட்ட வாழ்வில் நம்ம செய்கிற விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் நம்ம கவியரசு நமக்கு சொல்கிறார். நம்முடைய குடும்பங்கள் அப்படிங்கிற அமைப்பு சாதாரணமானது இல்லை நண்பர்களே. நிறைய நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நம்மளை மாதிரி ஒரு குடும்பமாக வாழக்கூடிய அமைப்பை கொண்ட தேசங்கள் மிக குறைவு. சில நாடுகள்லாம் 18 வயசுக்கு மேலேயே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட தான் இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. வெரி ஸ்ட்ரேஞ்ச்.
ஆர் யூ லிவிங் வித் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 18 வயசுக்கு மேலே ஆனாலே அந்த குழந்தைகள் தன்னிச்சையாக அவங்க பாட்டி செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் இத்தனை உறவு, அதுவும் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் எத்தனை உறவு பாருங்கள். அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி. ஆங்கிலத்தில் எல்லா உறவுக்கும் அங்கிள், ஆன்டி அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ கசின் அப்படின்னு வேற புதுசாக சொல்கிறோம். நம்ம மொழியில் நம்ம சொல்லணும். எத்தனை பேர் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவீங்க, மம்மி அப்படின்னு கூப்பிடாம? குழந்தைகளா அம்மான்னு தான் கூப்பிடுறீங்களா? மகிழ்ச்சி. எல்லாரையுமே தமிழில் தான் கூப்பிடுவீங்களா? அங்கிள், ஆன்ட்டிலாம் கூப்பிட மாட்டீங்கல்ல? மாமா, அத்தைன்னு கூப்பிடுறீங்களா? யாராவது வீட்டுக்கு வந்தால் அந்த காலத்தில் வாங்க மாமா, அம்மா ஒரு மாமா வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவங்க வந்தாங்கன்னா அம்மா யாரோ ஒரு தாத்தா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்போ யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நிறையா குழந்தைகள் சொல்கிறத பார்க்கறதுனால வருத்தத்தோடு இதை சொல்கிறேன். அப்படி நம்முடைய குடும்பங்கள், உறவுகள்ங்கிறது ரொம்ப புனிதமானதுங்க. இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இப்படி அன்புக்கும் பண்புக்கும் ஒற்றுமைக்கும் பெயர் போன நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சுயநலம் சார்ந்ததாக இருக்குது. கணவன் மனைவி ஒரு சின்ன சண்டை வந்தாலும் உடனே அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் மட்டும் 3 லட்சம் நம்ம நாட்டில். அதுலேயும் அது அதிகமாக அதுக்கு அப்ளை பண்ணது பெண்கள்னு சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாம் ஒரு விட்டு கொடுக்குற தன்மை வேணும் இல்லையா? இப்போ பெண்கள் இன்றைக்கி நம்ம நிறைய ஏன் படிக்கிறோன்னா, நம்ம அறிவை வளர்த்து கொள்ளதுக்கும் நம்ம கணவருக்கு நம்ம உதவிகரமாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துவதற்கும் தான். இதுதான் மகாகவி சொல்லுவார், காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே அப்படின்னு சொல்கிறார். காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு கணவருடைய அத்துணை செயல்கள்லையும் உறுதுணையாக நான் இருப்பேன் அப்படின்னு கும்மி பாட்டில் போய் அதை சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பெண்மைங்கிறது. ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையே பெண்களை வச்சு தானே இருக்குது. ஒரு முறை எலிசபெத் மகாராணி நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து முடிச்சு விட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பினாங்களாம், இங்கிலாந்தில். பத்திரிகையாளர்கள்லாம் உடனே பேட்டி எடுக்க போவாங்கல்ல, சொல்லுங்கள் உங்களுடைய சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். குறிப்பாக இந்தியாவுக்கு போனீங்களே, என்ன பார்த்தீங்க, அங்கே இருக்க குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எலிசபெத் ராணி நம்மளை பற்றி சொன்ன விஷயத்தை நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா நாடுகளுக்கும் போனேன், நிறைய குடும்ப அமைப்புகளை பார்த்தேன், பிற நாடுகளிலெல்லாம் குடும்பங்கள் குடும்பமாக இருந்தன, இந்தியாவில் மட்டும் குடும்பங்கள் எல்லாம் கோவிலாக இருந்தனன்னு சொன்னாங்களாம். நமக்கு தானே பெருமை பெண்களுக்கு. ஒரு அழகான பாட்டுங்க, கணவன் மனைவி ஊடல். திருவள்ளுவரே சொல்றாரு, கணவன் மனைவி சண்டை போடணுமா, நம்புவீங்களா? கண்ணா உனக்கு உப்பமைந்து அற்றால்னு ஒரு குறள் தெரியுமா? சொல்லுடா. உப்பமைந்து அற்றால் புலவியது சிறிது மிக்கற்றால் நீல விடல். அதுக்கு பொருள் நான் சொல்றேன், உட்கார். அப்படின்னா என்னன்னா, கணவன் மனைவிக்கு, அவளுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, சொன்னா கைத்தட்டணும்ல. சூப்பர். கணவன் மனைவிக்கு ஊடல் இருக்கணுமாங்க, சண்டை வரணுமா. நீங்க சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம்ல, சண்டை போடணுமா. கணவன் மனைவி சண்டை போடணும். ஆனால் எப்படி போடணுமா? ஒரு சாப்பாட்டில் உப்பு எவ்வளோ போடுவீங்க, அந்த அளவு, ஒரு சிட்டிகை. யூடியூப்லலாம் பார்ப்பீங்கல்ல, தேவைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கணுமா. அதுக்கு ஜாஸ்தியும் போயிடக்கூடாதான், குறைஞ்சும் போயிடக்கூடாதான். அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்கிறாரு வள்ளுவர். உப்பு மாதிரி இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையிலான ஊடல் உப்பு மாதிரி இருக்கணுமா. அந்த சண்டை சமாதானம் ஆன பிறகு ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, அது அந்த உறவை இன்னும் மேன்மைப்படுத்தும்னு சொல்கிறார். உப்பமைந்து அற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். உப்பு ஜாஸ்தி எப்படி போனால் நல்லா இருக்காதோ அது மாதிரி சண்டையும் ரொம்ப நேரம் போடக்கூடாதுன்னு. இதை கவியரசு அழகாக ஒரு பாடலில் படம் பிடிச்சு காட்டுறாருங்க. கணவன் மனைவி சண்டை, மனைவி கணவனோட பேசிக்கல. நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டாங்கன்னா நம்மளை வச்சு பேசிப்பாங்களே குழந்தைங்களா. உங்கள் அப்பாவை சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னதே இல்லையா? இந்த காலத்தில் இல்லையா? இந்த காலத்து பிள்ளைங்க அமைதியாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு, எங்கள் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன். உங்கள் அப்பாவை சாப்பிட சொல்லு அப்படிம்பாங்க. அம்மாவும் உங்கள் அப்பாவை போய் கடையில் போய் தக்காளி வாங்கிட்டு சொல்லு அப்படி சொல்லுவாங்க. இப்படி குழந்தைய வச்சு பேசிப்பாங்களா, அது மாதிரி ஒரு அழகான பாட்டு. அப்படி அப்பா கேட்குறாரு, ஏன்டா உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கா, அப்படி அவளுக்கு என்னடா வேணும் சொல்லுடா அப்படின்னோடனே அம்மா சொல்கிறாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மறுபடியும் அவர் சொல்கிறாரு, சரி விடுறா, சண்டையை முடிஞ்சு சமாதானமாக என் கூட பேச சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பாட்டில் சொல்கிறேன்.
தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. அம்மா சொல்றாங்க, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா. எப்படி பெண்கள் மனதை படம் பிடிக்கிறார் பார்த்தீங்களா. குழந்தையே பிறந்தாலும் கூட நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு கணவர்கிட்ட சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது பெண்களால். அதனால தான் பெண்களுடைய மனது ஆழம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பாடல்ல. அடுத்து விடலை கணவர், சமாதானம் பண்ணணும்ல, வள்ளுவர் சொல்லிட்டாரா இல்லையா, உப்பளவுக்கு தான் சண்டை போடணும், விடலை அவர், தொடர்ந்து முயற்சி பண்றாரு. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழ சொல் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. கணவன் சொல்லிட்டாரு, விடுற அவங்க அம்மா விட சொல்லு சண்டைய, இப்போ வரைக்கும் போட்ட சண்டைலாம் விட்டுறலாம், இனிமேலையாச்சும் கோவப்படாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இன்றைக்கு சூழல்ல நிறைய வீடுகளில் நடக்கும்போது பெண்கள் விடுறதே இல்லை, மீண்டும் மீண்டும் சண்டை போடுவாங்கல்ல. ஆனால் கவியரசு காட்டக்கூடிய அந்த தலை சிறந்த மனைவி என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பாடல்ல, உங்க அம்மாவை என் கூட பேச சொல்லு, இன்னைக்கூட சண்டையை விட்டுற சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அது கூட இன்று கலைகள் வேறு ஏனடா கண்ணா. எவ்வளவு அழகு பார்த்தீங்களா. இப்படி தான் இருந்தானே நம்முடைய குடும்பங்கள். இப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஏன் சண்டை வருது, ஏன் கோபம் வருது. எங்கள் வீட்டில் இப்பயும் ஒரு வழக்கம் இருக்குது, நானும் என் கணவரும் என்னதான் சண்டை போட்டாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சண்டையெல்லாம் சாப்பிடும்போதே செட்டில் பண்ணிடணும்னு எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். அது இன்றளவுக்கும் தொடர்றதுனால கிட்டத்தட்ட 20 வருடங்களாக எங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இது நம்முடைய பண்பாடு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தானே ஒரு கணவனும் மனைவியும் என்றைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழக்கூடிய நம்பிக்கையில் தான் நம்முடைய குடும்பங்கள்ன்ற அமைப்பு இன்றைக்கும் நம்மளை உலகம் பூரா பெருமைப்படுத்துது. சரி, இன்னொரு பாட்டில் கவியரசு ரொம்ப இந்த உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதில் முக்கியமான நம்பிக்கை என்ன தெரியுமா, காதலி கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாம். இன்றைக்கு நிறைய பெரியவங்கள் இருக்கீங்க, எல்லாருமே காதல்ங்கிற விஷயத்தை கடந்து தானே வந்திருப்போம். காதலியருடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே ஒரு காதலன் என்ன வேணாலும் செய்வாருன்னு சொல்லி ராமாயணத்தில் கூட சீதைக்காக நம்ம ராமன் வில்லை முறித்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி காதலி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளவு நம்பிக்கை கொடுக்குமா. அது எப்படி இருக்குமா, கல்லை கூட கனியாக மாற்றிடுமா. அது எப்படி கல் மண்ணாக வேணா மாறும், கல் கனியாக மாறுமா. கனினா என்ன மாணவர்கள் சொல்லுங்க. கனினா பழம், கல் பழமாக மாறுமா. ஆனால் தான் நேசிக்கிற பொண்ணு நமக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசிட்டானா அந்த நம்பிக்கை ஒரு கல்லை கூட பழமாக மாற்றிடும்னு கவியரசர் இந்த பாட்டில் சொல்கிறார். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. எவ்வளவு அழகு இல்லை. இதுக்கடுத்த சரணத்தில் தான் இதெல்லாம் இந்த உலகத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு பாருங்க குழந்தைகளே. இதுக்குள்ளே அத்தனை புத்தகங்களை பற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் தேடி தேடி படிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற புத்தகம்லாம் சரியா சொல்கிறாரு. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா,
கம்பராமாயணம். காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. தேடி படிங்க சகுந்தலையோடைய கதை என்ன அப்படிங்கிறது. ஓகே. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா. காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்றார் பாருங்க. கற்கல்லையே சிறந்தது நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதில் ரொம்ப சிறந்தது மாணிக்கமா. இதை நீங்கள் நிறைய இலக்கியங்களில் தேடி பார்க்கலாம். மாணிக்கத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி நிறைய பாடல்கள் நமக்கு கவியரசு நம்பிக்கை சார்ந்தவையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் மேடம் சொன்ன பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு பாடல் அது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. ஆறு மனமே ஆறுன்னு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, இந்த பாட்டை மாணவர்களான நீங்களும் சரி பெரியவங்களும் ஒரு முறை கேட்டுட்டு அதுக்குள்ளே எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் வியந்து போனேன் அந்த பாட்டுக்குள்ளே எவ்வளவு திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்ற பாடல். இந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அதனால அது உங்களுடைய சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். மேடம் அழகாக சொன்னீங்கல்ல, அந்த ஒரு தன்னுடைய நிலை உயரும் போது பணிவு கொள்ளணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். இந்த குறளை மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும். நிலையின் தெரியாது கண்ணா சொல்லு. அந்த ஐயா சொல்கிறாங்க, சொல்லுங்க ஐயா. அந்த ஐயா சொல்லிட்டாங்க, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. தேங்க்ஸ்டா, தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க ஐயாவுக்கும் பெரிய கைத்தட்டல். இந்த பாட்டு முழுக்கவே திருக்குறள். இந்த பாட்டுன்னு இல்லை, எந்த ஒரு அறத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ள திருக்குறள் இருக்கும். அதுதான் நம்முடைய நூலின் சிறப்பு. இன்னைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த குழந்தை என்ன குறள் சொன்னாலும் என்ன அதிகாரம் சொன்னாலும் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுடைய ஆசிரியர் அந்த திருமிகு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சபை அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டலை கொடுக்கணும். இதெல்லாம் தானே வாழ்தலின் பொருள். நம்ம எப்படி வாழ்கிறோம் பாருங்க. காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், ஏதோ ஒன்று பண்ணணும்ல இந்த சமுதாயத்திற்காக, நம்ம தமிழுக்காக, நம்முடைய மாணவர்களுக்காக அவர் சிறப்பாக செய்கிறாரு இல்லையா. இதுதான் வாழ்தலின் பொருள். இதுக்கும் குறள் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புள்ளவங்களால் தான் இந்த உலகம் சுற்றுதான். இன்னைக்கு ஏன் உலகம் சுற்றுதுன்னு சயின்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அது வந்து கிராவிட்டி அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. நம்மால் என்ன சொல்கிறாரு பாருங்க, பண்பு மிக்க பெருமக்களால் தான் உலகம் இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம தேடி 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 படிக்கணும். எனக்கு ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு மிகச்சிறந்த நடன கலைஞர் இருக்காங்க, ஒரு அம்மா நர்த்தகி நடராஜன். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. காலையில் எழுந்த உடனே திருக்குறள் இருக்குல்ல, அந்த புக்கை எடுத்து வச்சு ஏதோ ஒரு பக்கத்தை திறந்து பார்த்தா ஒரு குறள் இருக்கும். அந்த குறள் அந்த நாளின் அர்த்தமாக அமையும் நமக்கு கண்டிப்பாக. நம்ம ஜோசியோலாம் பார்க்குறோம், ஜாதகம்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு குறள் எடுத்து நீங்கள் அதுவும் குறிப்பாக நம்முடைய அந்த அறத்துப்பாலில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நாள். கிட்டத்தட்ட நம்ம நிகழ்வின் நிறைவுக்கு வந்துட்டோம். மாணவர்களுக்கும் நிறைய விஷயம் கவியரசு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. எதுவுமே சாதாரணமாக நம்ம நூலாக படிப்பதை விடவும் பாட்டாக கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படி தான் ஒரு குழந்தை வந்து அழகாக நம்ம பாடினால அந்த குட்டி பாப்பா ஜோதி மீனாட்சி, அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒரு அருமையான பாடல் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 2 பாடலோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை தர்மம் செய்யுங்கள். தெரியுமா அந்த பாட்டு? இங்கே சேர்ந்து பாடுங்க பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை தர்மம் செய்யுங்கள்,
அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றார் அவை, தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். புரியுதா? யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே. நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே. வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவர் ஏழையின் தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள். நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே தங்கங்களே. நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே. வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். இந்த பாட்டு உங்களுக்கு தான் எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நம்முடைய குணமும் அறமும் மாறக்கூடாது. அவன் அப்படி இருக்கானே, நான் இப்படி செய்கிறேன்னு செய்யாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. மிக முக்கியமான ஒரு பாடலோட நிறைவு செய்கிறேன். கடவுள்கிட்ட போய் நம்ம என்னென்னவோ கேட்போம். நம்ம கவியரசர் என்ன கேட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்று, உலகத்தில் யாரும் கேட்க முடியாத ஒன்று. கேளுங்க இந்த பாட்டை. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். யாருங்க கேட்பா இதை கடவுள்கிட்ட? நன்மை செய்வேன், என்ன நடந்தாலும் நன்மை தான் செய்வேன், என்னுடைய அறம் தவற மாட்டேன், அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடியது துன்பமாக இருந்தால் பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் மட்டும் இல்லை, அதன்படி வாழ்ந்தவர் கவியரசர். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக வாழ்ந்த பெருமகன். இந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு, கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இப்போ சொல்ல போகிறது தான் நம்முடைய வாழ்க்கைக்குமான நம்பிக்கை. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை புரிந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. இதை புரிந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என்று சொல்றாருன்னு சொன்னா பாருங்க. துன்பம் வந்தா கூட பரவாயில்லையா, ஆனா எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னுடைய நிலை தவற மாட்டேன், என்னுடைய அறம் தவற மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சோன்னா யாரும் நமக்கு ஊக்கம் தர தேவையில்லை. நம்மளை நாமே ஊக்கப்படுத்தி கொண்டு வாழ்ந்தோன்னா வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வெற்றி தான். எப்பவுமே நமக்கு வாழ்க்கை என்ன தரவில்லை என்பதை யோசிக்காம இந்த நிமிஷம் நம்ம கையில் என்ன இருக்கு, இதை நல்ல விதத்தில் நாம் எப்படி பயன்படுத்தணும்னு கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டால்
நான் இந்த மேடையில் உறுதியிட்டு சொல்கிறேன், உறுதிப்பட கூறுகிறேன், நீங்கள் நினைத்ததற்கும் மேலாக இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அதை வழங்கும். இதுதான் என்னுடைய வாழ்வில் நான் கற்றது. மக்களை, இன்றைக்கு இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை நான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறேன். எத்தனையோ மேடைகளில் பேசியிருந்தாலும் இவ்வளவு பலதரப்பட்ட பெரியவங்க, குழந்தைங்க இவ்வளவு பேரும் இவ்வளவு கவனித்து ஒரு நிகழ்வை பார்க்கிறத இதுவே நான் முதன்முறையாக பார்க்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாதம் தொட்டும் நமஸ்காரம் செய்கிறேன். இவ்வளவு நல்ல தமிழை சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறத விட கேட்பதற்கு காதுகள் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். இந்த நேரத்தில் மணி 8 எவ்வளவோ டிவி சீரியல்லாம் போயிட்டுருக்கோம். முக்கியமாக என்னென்னவோ ஃபோனில் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த பெருமக்கள் நடத்துகின்ற இவ்வளவு அறிவுபூர்வமான, இவ்வளவு சமூக நோக்கில் விளங்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பித்த பெருமக்களுக்கும் மகிழ்வோர் மன்றத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றி பாராட்டி என்னுடைய இடம் சார்கிறேன். வணக்கம்.